அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்சியின் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சமையல் பகுதியில் பார்க்க போகிற டிஷ் என்ன கேட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு. பெரும்பாலும் வந்து எல்லாரும் முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணுவாங்க. நாம் முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணுறோம். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டைக்கோஸை வந்து நம்ம இப்படி நறுக்கி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக குக்கரே எடுத்துக்கோங்க. அதில் இந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு, அதாவது எவ்வளோ முட்டைக்கோஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் அதில் அப்படியே கொட்டுங்க. தேவைப்பட்டால் தக்காளி ஒன்று நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நறுக்கி போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நல்ல ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு அந்த குக்கரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். உப்பு போடலையா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் உப்பு இப்போ போட தேவையில்லை. இப்போ நம்ம 3 விசில் எடுத்துகிட்டு இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணிட்டோம். இது பாருங்கள் எப்படி நல்ல அந்த பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸ், தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெந்திருக்கு. இப்போ நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அந்த கூட்டு தயார் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். முட்டைக்கோஸ் வந்து நீர்க்காய், உப்பு வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும். அதனால் வந்து உப்பு தேவையான அளவு கரெக்டாக போடுங்க. தேவைப்பட்டால் கூட அப்புறமா போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. அதனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா கிளறுங்க. ஏற்கனவே இந்த முட்டைக்கோஸ், பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா எந்த காயாக இருந்தாலும் சரி, அது வந்து நல்ல குக்கரில் வேக வைக்கும் போது குழஞ்சி போயிடும், நல்லா வெந்துடும். அதுதான் பாசிப்பருப்பை ஆட் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. இதில் இது மாதிரி நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து என்னாகும், மசிக்கிற மாதிரி பண்ணும்போது நல்ல அது வந்து குழஞ்சி போய் சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய், அதாவது ஒரு 1/2 மூடி தேங்காயும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம அந்த கூட்டில் ஆட் பண்ணிடுறோம். அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. அதில் ஏற்கனவே இருக்கிற தண்ணியெலாம் கூட வற்றி காயை வந்து அந்த தேங்காய் இதோட விழுதோட நல்லா கலந்து அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூளை அதில் ஆட் பண்ணுறோம். இந்த கூட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயத்தூளும். பெருங்காயத்தூள் போடும்போது வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்ல கிளறோம். இப்போ இந்த கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி, ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதில் வந்து நாம் இப்போ கடைசியாக தாளித்து கொட்ட போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு சிவந்ததும் கருவேப்பிலையை அதில் போடுங்க. ஒரு 10 கருவேப்பிலை இருக்கிற மாதிரி அதில் போடுங்க. அதுவும் நல்ல பொரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே நீங்கள் அந்த கூட்டில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. இதே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவிடுங்க. இந்த முட்டைக்கோஸ் கூட்டு வந்து நீங்கள் சாம்பாருக்கு, ரசஞ்சாத்துக்கு தான் சாப்பிடணும் இல்லை, வெறுமனே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சுட்டு உங்கள் கருத்துக்களை, உங்கள் அனுபவத்தை நம்ம வீடியோக்கு கீழே பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.